என்ன பேசுறான்னு யாருக்குமே தெரியல. இப்பெல்லாம் முன்ன அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு கல்யாணம் வச்சு நிறைய நடந்தது, நல்ல பண்பாடு. ஆனா இப்போ அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறாங்க. திடீர்னு இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து, அப்பா இவர் தான் என் புருஷன், கல்யாணம் முடிச்சிட்டு வந்து நிக்கிறான் சார் அப்பா அம்மா முன்னால. என்ன First of all, thank you so much, press media and our guest, for coming here today. And thank you so much, sir, my director, sir, and production company and my producer, sir, for giving me a good opportunity in Tamil industry. This is my first movie, and I'm really glad to be here in Tamil industry. Thank you so much for your supports and lots of love and best wishes for me. Thank you for your support, and sir, thanks a lot. என்ன பேசுறான்னு யாருக்குமே தெரியல. இப்பெல்லாம் முன்ன அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு கல்யாணம் வச்சு நிறைய நடந்தது, நல்ல பண்பாடு. ஆனா இப்போ அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறாங்க. திடீர்னு இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து, அப்பா இவர் தான் என் புருஷன், கல்யாணம் முடிச்சிட்டு வந்து நிக்கிறான் சார் அப்பா அம்மா முன்னால. ஏன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலிஸா இருக்கோம். அதுக்காக ஒரு சின்ன வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டேன். இந்த கதை ஒரு அற்புதமான மேட்ரை குடும்பங்களுக்கு சொல்ற ஒரு அற்புதமான விஷயம். அதை முத்து என் தம்பி பிரமாதமா பண்ணியிருக்கீங்க தம்பி, நல்லா பண்ணியிருக்கீங்க. சீனிவாச குரு ப்ரொடியூசர் இந்த படத்தை துணிச்சலா எடுத்திருக்காரு. அதுல கூட அவர் வேற ஒரு படம் ட்ரை பண்ணாராம். இந்த கதையை பொண்ணுகிட்ட சொல்ல அந்த பொண்ணு அப்பா இதான் எடுக்கணும்னு சொல்லிச்சான். அதனால இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா இந்த காலத்து பிள்ளை எப்படி வாழணும் குடும்பத்தோடுன்ற விரும்பி தான் இதை மக்களுக்கு சொல்லணும்னு அது அப்பாவுக்கே இந்த படத்தை எடுங்கன்னு சொல்லி, அது அப்பா பொண்ணு பேச்சை கேட்டான் பார். குரு நீ வாழ்க, அப்பா வாழ்க, அம்மா வாழ்க, பிள்ளைகள் வாழ்க. ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. பொண்டாட்டி சமையல் ரூம்ல இருக்கான், புருஷன் பெட்ரூம்ல இருக்கான். புருஷன் ஃபோன் பண்றான் பொண்டாட்டிக்கு பெட்ரூம்ல இருந்து. ஃபோன் பண்ணா என்னது, நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். எங்க ஒரு 50 அடி தூரம் தான். இன்னொரு போன் போட்டான், என்னடா இவளை காணன்னு. நீங்கள் தொடர்பு கொள்வர் வேறு ஒருவருடன் தொடர்பு இருக்கிறார். புருஷன் பொண்டாட்டிக்கு அங்க ரகல வராது. அப்படி ஆயிடுச்சு. இப்போ மனசெல்லாம் மாறி போச்சு, ஒத்த மனம் இல்லை. அந்த கூடத்துல 16 பிள்ளைகளை வச்சு பாட்டி சாதம் ஊட்டி கொடுக்கும், 16 பிள்ளைங்க கையில வாங்கும். அந்த காலம் போய் பெத்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கே இப்போ தொடர்பு இல்லாமல் போச்சு. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான படம் சிக்லட். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா இப்போ சின்ன படங்கள் சில வெற்றி பெறும், ஜனங்கள் ஏத்துக்கிறாங்க, பார்க்கறாங்க. டாடா, குட் நைட், இருகப்பற்று, போர் தொழில், இப்படி இன்னும் ஒரு 10 படம் இருக்கு இந்த வருஷத்துல வெற்றி பெற்ற படங்கள். அதுல இன்னொன்னு, இந்த ஹீரோவை பண்ண தம்பி அப்ப ஏதோ ஒரு 50 படம் ஹீரோவா நடிச்ச மாதிரி ஒரே ஷாட்ல அவ்வளோ பெரிய டைலாக்க பிரமாதமா பண்ணியிருக்கான். அது டைரக்டருடைய திறமை, அந்த தம்பியுடைய திறமை. அவர் தெலுங்கா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, தெலுங்கும் எங்கள் சகோதரர்கள் தான். தமிழ் மீது நன்றி உள்ள வரை தெலுங்கு நாங்கள் வரவேற்போம். தமிழர்கள் மீது நன்றி உள்ளவர். ஏன்னா இப்ப நம்ம ஹீரோக்களும் மற்றவங்களும் அங்க போறாங்க, அங்க இருக்கவங்க இங்க வர்றாங்க, அது தப்பே இல்லை. ஆனா உன்னை க்ளோஸ் பண்ண என்ன க்ளோஸ் பண்ணோம்னா அதுதான் தப்பு. ஆக இன்றைக்கு ஒரு அற்புதமான விழா. இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டோம். நல்ல ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு பானை சோற்றில் ஒரு சோறு எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தா பானை சோறு வெந்துதான் வரட்டும்.
ஆனால் நான் ரசிக்கு பார்த்ததை வாயில் போட்டு ருசித்து பார்த்தேன். அந்த சாதம் பிரமாதமாக வெந்திருந்தது. இந்த சிக்லெட் அற்புதமாக வேகத்தோடு அற்புதமாக பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சீனிவாச குரு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வருவார். முத்து மிகச்சிறந்த இயக்குனராக வருவார். உங்களுடைய அன்பும் ஆசியும் அவர்கள் வேண்டும். நன்றி, வணக்கம். எங்கேயுமே இல்லை, சங்கத்திலே இருக்காப்புல, எங்கேயும் இருப்பாப்புல. இது நீங்கள் நான் சொல்லுவேன், கடைப்பிடிக்கணும். ராஜன் சார், ஓகே. அனைவருக்கும் வணக்கம். வினோத் சார் சொல்லும்போது சீனிவாசன் குரு எங்கள் கட்சிக்காரனாரு. அது எந்த கட்சி சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். எங்கள் கட்சி சினிமா கட்சிங்க. ஓகே, நம்ம கட்சி தான். இப்போ என்ன பிரச்சனை மாட்டிக்கூடாதுல்ல, நம்மளுக்கு கூட நம்மளே மாட்டிக்கிட்டு நினைக்கக்கூடாது நீங்கள். ஓகே, அப்படியா? நம்மள சினிமா கட்சி அதான். அப்புறம் இந்த இசையை வெளியிட்டாகன் நாயகன் பாலமுரளி பாலாவா மிஸ்டர் பாலா, மியூசிக் டைரக்டர். அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை. ஓகே, இருந்தாலும் எல்லாரும் அவரை வாழ்த்துவோம். இன்னொருத்தர் சூழ்நிலை நல்லா இருந்தும் தயாரிப்பாளர் கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல, கதாநாயகி. இது நிறைய தொடருது. ஏன்னா ஒரு படம் எடுத்து முடித்து வெளியே கொண்டு வரக்குள்ள மிகப்பெரிய சோதனை சந்திக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். பெரிய ஹீரோக்களுக்கே பேசுகிறேன், நம்பர் 1 நம்பர் 2 சொல்கிற ஹீரோக்களுக்கே அத்தனை கோடி, 100 கோடி 200 கோடிக்கிறாங்க. கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வெளியீட்டில் வச்சு அது ஒரு ஹைப்பை உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியுது. அப்படிதான் சினிமா இருக்குது. பெரிய ஹீரோவுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன படம் கதாநாயகெல்லாம் ஒத்துழைக்கணும், இசை வெளியீட்டில் வரணும். அது தயாரிப்பாளர் சங்கம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்துலேயுமே லேசி விட்டுருந்தா சின்ன பிடிச்ச ரொம்ப பாதிப்பு உள்ளாவாங்க. ஒரு இசை வைக்கிறா இருந்தால் அது முடிஞ்சுதான் சம்பளத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுக்கணும், ஒரு 20% பிடிச்சி வச்சுங்க. 10 லட்சம் பேசிடலாம், 8 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் இசை வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஆடியோ இந்த ரிலீஸ் முடிஞ்சு கையோடு வாங்கிட்டு போகணும், செக்கை காட்டுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் சரியாக வரும். நீங்கள் படத்தெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு தண்ணி காட்டுவாங்க. அவங்க படத்தை தண்ணி காட்டியிருக்காங்க லேடிஸு, அது அதுக்கு அப்புறம் வரேன். அதனால் இது அப்போ நேற்று இயக்குனர் ரொம்ப வேணும்னு சொன்னார். சார் எல்லாரும் சொல்கிறான் சார், என்ன வெளியூர் இருக்காங்க, வர ஃப்ளைட் டிக்கெட் போக ரெடியாக இருக்காங்க, தங்கருக்கு ரூம் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, மற்ற சாப்பாடு வசதி எங்கே கார் எல்லாம் இருக்குது சார். கதாநாயகி மனசு இல்லை சார், நம்ம நடித்த படத்துக்கு இசை வீட்டில் கலந்துக்கணும் மனசு இல்லை. அதனால என்ன சொல்கிறேன், இங்கே வந்த ஹீரோ மற்ற கதாநாயகி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. மதிச்சு வந்திருக்காங்களே. இப்போ முந்தா நாள் சங்கத்தில் சேர்ப்பு நம்பி அவரும் சொன்னார், சார் சிக்லெட்னு ஒரு படம் சார், உங்களை ஆடி வச்சு கூப்பிட்றாங்க சார், சரி டீட்டில் அனுப்பி வைங்கண்ணே. அவர் டிசைன்லாம் அனுப்பி வச்சார், பகீர்னு ஆகி போச்சு. 4-5 பொண்ணுங்க, நீங்களே பார்த்துப்பில்ல, ட்ரெயிலாம் பார்த்துப்பில்ல, ஒன்றுக்கு தோலை தெரியுது, ஒன்றுக்கு ஸ்ரீலோஸு, விதமாக இருந்துச்சு. என்னடா அது வேற மாதிரி படமாக இருக்குமோ விட்டு நம்பிட்டு சொன்னேன். நம்பி மாட்டி விட்டாதிய, டிசைனு மாதிரியா இருக்குது, வர போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் திரும்ப தாயங்கினேன். அவர் இப்போ கொஞ்சம் திருப்பி லைனுக்கு வந்தார். சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்டர் நேராக பார்க்கணும்னு சொன்னார் சார். எப்போ சார் வர சொல்லலாம்? சின்ன சங்கத்துக்கு வர சொல்லுங்க, ஒரு 12 மணிக்கு வர சொல்லுங்க. கரெக்டாக வந்தாங்க. வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டைரக்டர் சொன்னார். சொல்லும்போது அப்போ முடிவு பண்ணி இந்த மாதிரி படத்தை போகணும் அப்படி. ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம். இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு 2K கிட்ஸுங்கிறாங்கல்ல, 2K கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க, ராஜன் சார்ன்ட்டு.
அவர் வந்து AK-47 கிட்ஸ் அவர்லாம். அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு. அப்போ நான் யோசித்தேன், சரி இப்போ நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு, அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ உஷாராக இருக்கணும், தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாரு. அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன், இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்போ தான் தெரிஞ்சு டேரக்டர் எவ்வளோ புத்திசாலின்ட்டு. இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிழக்கு வாசல் மாதிரி திருப்பாச்சி டிசைன் போட்டுக்குள்ளே ஒருத்தன் உள்ள வர மாட்டான். என்னடா அது இது மாதிரி ஃபுல்லாக இழுத்து மூடிக்கிட்டு சேலையை கட்டிட்டு நின்று வச்சுக்கல, யார் வருவா? பார்த்தாரு இப்போ உள்ள ஆளுக்கு எப்படி இருக்காங்க, நீங்கள் முதல்ல எப்படி தேட்டரில் உள்ளே கொண்டு வரணும், முதல்ல உள்ளே கொண்டு வருவான், அப்போ நம்ம கருத்து சொல்லுவோம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால முதல் இந்த ட்ரெயிலர் இந்த டிசைன்லாம் காரணமே நம்ம திருறாங்களா பசங்க எங்கடா அப்படி திருறாங்கல்ல, அவங்க உள்ளே கொண்டு வரக்கான விஷயம்தான் இந்த ட்ரெய்லரும் டிசைனும். எனக்கு இன்னொன்று என்ன, இன்னொரு டவுட்டு டைரக்டர் மேலே, புடிச்சர் மேலாம், இந்த ஏ சர்டிஃபிகேட்டு இவங்க விரும்பி வாங்கியிருப்பாங்களோன்ட்டு. ஏன்னா ஏன் போட்டால் ஆள் உள்ளே வருவாங்க அம்மாளுக்கு அப்படின்ட்டு அவங்க யூஏ கொடுத்துருப்பாங்க. சார் ப்ளீஸ் சார், ஏதாவது சேர்னா தானே சேர்க்குறோம் சார், கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க கூட இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள 2K கிட்ஸை புரிஞ்சு வச்சிருக்காரு டைரக்டர் ராஜன் சார்லாம் புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால உண்மையாக நான் பொய்லாம் இல்லை, நடந்த விஷயமா சொல்லிக்கிருக்கேன் நான். ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க. இந்த படம் நான் அந்த கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இது வந்து 2K கிட்ஸு பார்க்குறாங்களோ இல்லையோ, பெற்றவங்க பார்க்கணும் சார், பெற்றவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு ஏமாளி இருக்காங்க. குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அவங்க அறிவை நினைக்கிறது, நம்மளோட பசங்க திறமைசாலி நினைக்கிறது, அப்படியே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது. இதனால இன்னைக்கு நாட்டு சீரழிது இன்னைக்கு. அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான், எப்படி பசங்களை கண்காணிக்க. ஏன்னா இன்னைக்கு அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்து நல்லா தெரியுது பசங்களுக்கு. இன்னைக்கு ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன், அதோட பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸாக கூட்டி வரதை விட 4 பசங்களை கூட்டுது பாய் ஃப்ரெண்ட்ஸுட்டு, அவங்கள உத்தம சித்தரிக்கிறது. அப்படியே ஐயோ உங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க, அம்மா பசங்க அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்துல தங்கமான பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மா ஏமாத்துறாங்க. இன்னைக்கு கலாச்சார சீரழிவுங்கிறது ரொம்ப மோசமாக போச்சு. ஒரு டயலாக் போட்டார் பதிலா, முடிஞ்சா படு இல்லைன்னா விடு, எல்லாம் ஒன்று தான். இது ஏதான் கட் பண்ணியிருக்கேன் சார் ப்ளீஸ். முடிஞ்சா படு இல்லைன்னா விடுனா எவ்வளவு ஒரு வாழ்க்கை எவ்வளவு ஒரு மோசமாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுவும் பொண்ணு என்னன்னா இது வேதனையான விஷயம். அந்த டயலாக் வந்து அவனுக்கு வந்து கேட்கும்போது மாதிரியா இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத வெளிப்படுத்திருக்காரு படத்தில். அப்போ ரொம்ப வேதனையான விஷயம். இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் நிறையா போயிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றுமே புரிஞ்சுக்கணும், நம்மளாம் டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது. நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க. நிறைய குடும்பங்களில் புருஷன் மாட்டி பேசிய 4-5 வருஷம் இருக்கும். சில குடும்பத்தில் அப்பன் சரியாக இருக்க மாட்டான், சில குடும்பத்தில் அம்மா சரியாக இருக்காது, ஆனால் சேர்ந்து வந்து தான் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்காக சார், தான் பெற்ற பிள்ளைகளுக்காக குழந்தைய பற்றிட்டோமே இதுக்காக சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க சார். பழகும் இன்னும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு, அதான் உண்மை. இன்னைக்கு அதை வந்து பசங்க புரிஞ்சுக்கணும். அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, யாருக்காக கஷ்டப்படுறாங்க, இதை பசங்க புரிய வைக்கணும் முதல்ல. அதை நம்ம பேரண்ட்ஸ் பகிர்ந்துக்கிறது இல்லை. நம்ம பிரச்சனை நம்ம அது போய் பசங்க திரிக்கக்கூடாது சொல்லணும் சார். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படி சம்பாதிச்சு ராப்போட உழைச்சி சம்பாதிச்சு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும். கஷ்டத்தை சொல்லணும் ஃபஸ்ட்டு. அது இல்லை இன்னைக்கு.
நண்பர் மனைவி பொன்மாணிக்கம் அன்புள்ள அம்மான ஒரு புக்கு. நிறைய பிரபலங்கள் வந்து தன்னுடைய அம்மா பற்றி எழுதியிருந்தாங்க. அதில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அதில் ஒருத்தர் பதிவு ஒன்றது இன்னைக்கு என் மனசில் இருக்குது. என்னன்னா, ஒரு பிரபலம் தான் அவங்க, ஒரு அம்மா. அவர் கணவன் சரியில்லை, வெளியே நிறைய பெண்கள் தொடர்பு, சில நேரங்களில் வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது. இது இந்த பொண்ணுக்கு தெரியுது. ஒரு சூழ்நிலை அந்த அம்மாட்ட பெத்த பொண்ணு கேட்குது, ஏமா இப்படிப்பட்ட ஆளோட நீ வாழ்கிற, இப்படி புருஷன் உனக்கு தேவையா, தூக்கி போட்டு வேண்டியானே அப்படின்ட்டு. அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வெறும் அவருக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் நான் எப்போ தூக்கி போட்டிருப்பேன், உனக்கு தாயாக இருக்கல்ல, எப்படி தூக்கி போட முடியும்? இதான் சார் தாய். இந்த தாய் உள்ளத்தை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும்ல. அந்த பொண்ணு கேட்டுச்சு, அம்மா சொல்லிட்டாங்க. இது மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொம்பளை பெற்றுட்டோம், இதை கரெக்டாக வளர்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையாக வாழ வைக்கணும்ட்டு எத்தனை தாய் இன்னைக்கு வேதனை அடக்கிட்டு புருஷனுடைய குடும்பத்தை தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்குள்ள நிறைய பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மாங்கிறதான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகிப்போச்சு. வீட்டில் ப்ராப்பர்ட்டி இது. ரொம்ப நெருக்கிட்ட சொன்னால் அப்பா பிடிக்க முடியாது, அம்மா உங்களுக்கு தெரியும். இன்னும் மிஸ்டேக்னா சில தாய்கள் என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்பன் கூடலாம் வேறு ஒன்றும் குடும்பம் எடுத்த முடியாது, நான் தான் நடத்துவேன். பெருமை பேசியே அப்போ நான் மட்டும் தட்டிடுறது. இவருக்குலாம் எப்படி நான் வாழ முடியும்? இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் ஜட்ஜாக இருப்பார், 2 பேரும் தூத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பாரு. இவர் சொல்லுவா, உங்கள் அப்பனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு. இப்படியே ஜட்ஜாக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், எல்லாரும் ஈஸியாக அது ஒன்றும் தெரியும். அவங்க வீட்டில் ஒரு புருஷனாலே ஒன்றும் தெரியாதுன்னு ஆயிடுது. இப்படி தொட்டது அப்போ அந்த அம்மா பொண்ணு இப்படி அப்பனை மதிக்கும், அது முட்டாளை பார்த்துருது, இவருக்குன்னு தெரியும்ட்டு. அம்மா பொண்ணு ஏமாத்துற ஈஸு. இந்த வாழ்ந்த காலகட்டத்தில் இப்படி தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி படம் சிக்லெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த, கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறத சொல்கிற படம். ட்ரெய்லர் எப்படி அது மாதிரி இந்த செக்ஸ் காட்சிகள், அதுக்கு பீஃப் எடுத்து போட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளோ நெருக்கமாக பண்ணுறாங்க. இதுக்கு ஓடிடி தளத்துக்கு சென்சார் தேவையில்லையா? எப்படி தேவையில்லாமல் இருக்கும்? வீட்டில் ஓடிடி தளத்துக்கு தான் சென்சார் தேவை. இப்போ உள்ள சென்சாரை விட 3 மடங்கு அதில் கவனம் செலுத்தணும். நீங்கள் தான் சில படம்லாம் ஓட்டு ரிலீஸாகி தூக்குறாங்க. ஏன்? இப்போ சென்சார் நினச்சி அங்கே கோட்டை விட்டாங்க. ஓடிடி தளத்துக்கு கண்டிப்பாக சென்சார் வேணும். அதை வந்து மக்கள் எல்லாருமே குரல் கொடுக்கணும். குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவியில் முன்னாடி குடும்பம் பார்க்குறீங்களே, தான் குழந்தைக்கு மேலே அக்கறை இருந்தால் அவங்களும் சென்சார் குரல் கொடுக்கணும். இந்த சிட்டர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். துள்ளுவதோ இளமை அந்த டைப்பில் இந்த படமும் பண்ணியிருக்காங்க. தனுஷ் இந்த மாதிரி படத்தில் வந்து அன்றைக்கி பெரிய விட்டார். அன்றைக்கி உலக நாயகன் கமலஹாசன் அவர் படத்தை உணர்ச்சின்னு படம் இந்த மாதிரி தான் நல்ல விஷயம் தான். டைட்டிலும் உணர்ச்சின்னு இருக்கும், நான் இப்போ விஷயம் நல்ல விஷயமா இருக்கும். அவர் நடித்த பெரிய ஹீரோ ஆகிட்டார். இந்த படத்தில் எப்படி ஒரு துள்ளுவதோ இளமை படத்து மூலமாக ஒரு செல்வரம் கிடைச்சாரோ அது மாதிரி நம்ம முத்து நமக்கு பெரிய டேரக்டராக உருவாக வேண்டும். மொத்தம் விட்டுங்க. இந்த வாழ்க்கை நன்றி, வணக்கம். அடுத்து உதயகுமார் சார் வந்து 3 நிமிஷம் பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். மத்தியானம் ஆரம்பிச்சது, சூப்பரான டைட்டில். வந்த உடனே ஒரு பேக்கெட் சிக்லெட் கொடுத்துருந்தா இவ்வளோ பேர் பேசும்போது நானும் ரொம்ப நேரம் மென்னுட்டு இருந்திருப்பேன் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு பேக்கெட் சிக்லெட் கொடுத்துருந்துருக்கலாம். நிறைய பத்திரிகை நண்பர்கள் கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கு வேறு வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் எல்லாம் பேசிட்டாங்க. இயக்குனரில் ஆரம்பித்து தயாரிப்பாரில் ஆரம்பித்து நம்ம பேரரசு ஒரு அருமையான நிறைய நல்ல விஷயங்களை பேசினார். முத்தாய்ப்பா அண்ணனும் பேசிட்டாரு, ராஜ் அண்ணன். இனிமேல் திருப்பி நம்ம என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆனால் ஒரே ஒரு விஷயம், வர்றவங்கெல்லாம் ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்ட்டு கொஞ்ச நேரத்தில் பேசிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டார் அவர். ரொம்ப நேரம் பேசிட்டு நான் இப்போ தொடங்குறேன் அப்படின்றாரு.
அதுக்கப்புறம் யாரும் கை தட்டலையா, கை தட்டுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கை தட்டு வாங்கறதுக்காக ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி அதை சொல்லிட்டு வந்து அவர் ஒரு 3/4 மணி நேரம் பேசுறாரு. நல்ல வேலை நான் சாப்பிடாம வந்தேன். கடைசி நேரத்தில் நம்ம நம்பி அவர்கள் ஒரு டப்பாவில் வெஜிடேரியன் கொண்டு வந்து என்கிட்ட கையில் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இல்லைன்னா நம்மளுக்கு மயக்கம் வந்துடும். படத்தை பார்த்து மயங்க வேண்டிய விழிகள். ராஜண்ண சொன்ன மாதிரி செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மியப்படும்ன்றதை மாற்றி வயிற்றுக்கு சாப்பாட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செவிக்கல, கண்ணுக்கு விருந்து அளித்திருக்கிறார்கள். கண்ணுக்கு எப்படிப்பட்ட விருந்து எல்லாம். யார் இளைஞர்கள் இல்லை, நம்ம எல்லாருமே இளைஞர்கள் தான். ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால இந்த ட்ரெய்லருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஒரு கைத்தட்டிடுவோம், உண்மையான கைத்தட்டு. டைரக்டர் முத்து வந்து உண்மையிலுமே அதாவது ஒரு தயாரிப்பாளரே வந்து பாராட்டுற அளவுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னா அந்த தயாரிப்பாளருக்கும் நன்றி, அந்த இயக்குனருக்கும் பாராட்டுகள். ஏன்னா தயாரிப்பாளர் வந்து வேற ஒரு படத்தை தூக்கி போட்டு இந்த கதையை கேட்டு, அதுவும் அவருடைய புதல்வி சொல்ல, ஏன்னா நீ மிகப்பெரிய தயாரிப்பாளினி ஆயிடுவேன். ஏன்னா சமீபத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் ஒரு படம் பண்ணாங்க. அவங்க ஏதோ படம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அர்ச்சனா உடைய சகோதரி ஐஸ்வர்யா, அவங்க பேரும் ஐஸ்வர்யா, அவங்க வந்து ஒரு கதையை கேட்டேன், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த படம் தான் லவ் டுடே. இந்த லவ் டுடேக்கு அடுத்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா நேற்று வந்து தம்பி எங்கிட்ட சொன்னார், அப்கோர்ஸ் பேரரசுக்கிட்ட சொல்லும்போது நானும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். இந்த படம் வந்து எப்படியெல்லாம் சிரமப்பட்டு எடுத்தோம், என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். இன்னைக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இந்த 20 கிட்ஸ், 2K கிட்ஸு, 5K இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வளர்க்குறோம், அவ்வளோதான். நம்ம வந்து அப்போ தெரியாமல் பண்ணது இப்போ தெரிஞ்சு பண்ணுறாங்க, அவ்வளோதான். கரெக்ட் தானே? நம்ம என்ன ஒன்று பண்ணியிருப்போம். ஏன் ராஜண்ணே, நீங்கள்லாம் சும்மாவா இருந்திருப்பீங்க? சும்மா இங்கே வந்து நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் பேரண்ட்ஸ் எல்லாம், எல்லா பேரண்ட்ஸுங்களும் அப்படித்தாங்க. வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒருத்தன் யோகியமானவனா இருந்திருப்பானே தவிர, வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் விளையாடுவாங்க. இதுதான் உண்மை. எனக்கு தெரிய, நான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி. அதனால இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். இன்னொரு தடவை வேணுமா? போட்டுருவோம். பத்திரிகை நண்பர்களின் வேண்டுகோளுக்கு நீங்க தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நானும் இன்னும் ஒரு தடவை பார்த்துடுறேன். என்ன டைரக்டர், அடுத்தது இந்த கிட்ஸுகளுக்கும் ஒரு படம் இந்த மாதிரி எடுங்கன்னு. என்ன அவங்க போய் பப்ல டான்ஸ் ஆடுறாங்க, சியர்ஸ் சொல்றாங்க, அரைகுறை ட்ரெஸ் போடுறாங்க. அவன் ரூம் போட்டு அரைகுறை ட்ரெஸ் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க பெரிய ஆளுகள்ல. நீங்க வேற இது எத்தனை வீடியோ போடுறது இல்லையா? பாக்குறோம்ல. நீங்க என்ன ஒன்றும் தப்பா எல்லாம் எடுத்துடல. அதே மாதிரி இது பெரிய நம்ம இப்ப நம்ம எடுக்கிற படங்களுக்கெல்லாம் இப்ப சென்சார் தேவையா? நீங்க சென்சார் போர்டில் இருந்தீங்க, முதல்ல நீங்களே உட்காந்துங்க பேசிட்டு இருக்கீங்க சென்சாரை பத்தி. அவரை சொல்றேன், சென்சார் போர்டில் கடந்த 3 ஆண்டுகளாக இருந்துட்டு சென்சார் போர்டு நீங்க தாங்க பண்ணணும். விட்டு போயிடுங்க பாவம். இதெல்லாம் பார்த்தேன், எங்களுக்கே ஒரு சின்ன இன்னும் வாழ வேண்டும் போல ஒரு ஆசையை தூண்டுகிற விதத்துல சில விஷுவல்ஸ் இருக்குன்னா அதை ஜாலியா இருக்க வேண்டியது தானே. ஏங்க உடனே சென்சார் போர்டுக்கு வேற சொல்லி இதையும் வெட்ட சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார் போர்டு. அப்படி இல்லை, கண்டென்ட் என்ன அவர் சொல்ல வந்தது. நீங்க ஒரு மேட்டர் சொன்னாரு பேரரசு, ரொம்ப சரியான மேட்டர். அதாவது இப்படி இருந்தாதான் அந்த இளம் வயது பசங்க பொண்ணுங்க எல்லாம் தியேட்டருக்கு வருவாங்க. இப்போ ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வர்ற பொண்ணுங்க பசங்க தான்
இன்னைக்கு தியேட்டருக்கு வர்றாங்க. உண்மையாகவே யார் ஐடியில் வேலை செய்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, இவங்களாம் படம் பார்க்கறதுக்கு படம் பார்க்க வைக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட். படத்தில் கண்டென்ட் இருக்கான்றது கூட விட்டுருங்க, அவங்கள தியேட்டருக்கு கூப்பிடுக்கணும்னா ட்ரெய்லருக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்போ பெரிய நடிகர்களில் தம்பி சொன்ன மாதிரி அவங்க அவங்களே பெரிய கூட்டத்தை வர வச்சு அவங்களே கண்டென்ட் கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒருத்தர் திட்ட வேண்டியது, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது, ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டியது, அது புயல் மாதிரி கிளம்பி இந்த படத்தில் என்னதான் சொல்லியிருக்காங்கன்னா படத்துக்கு அவங்க பேசுறதுக்கு சம்மந்தமே இருக்காது. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு பாவம், நேர்மையா காட்டியிருக்காரு. ஆக இந்த நேர்மை வெற்றி பெறணும். கரெக்ட் தானே? நம்ம போய் சொல்லி இன்னைக்கு குழந்தைங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அண்ணன் அழகா சொன்னாங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதாவது குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க. புரியுது உங்களுக்கு? அப்புறம் இவன் சுதந்திரமா தெரியும், இவன் என்ன பண்றான்னு சாயந்தரம் வரலும் தெரியாது. திருப்பி அந்த 3:30 மணிக்கு குழந்தைய பிக்கப் பண்ண போகும்போது வரையில் அப்போ ஒரு டென், என்னால வர முடியாது, நீ போயிடு. எத்தனை வீடுகள்ல நடக்குது. அந்த குழந்தைங்களை நம்ம மட்டும் உள்ளுணர்வோட பாசத்தோட நம்ம பராமரிக்கிறோமா? குழந்தைங்களையே குற்றம் சொல்லக்கூடாது. நீங்க எல்லாம் கரெக்டா? குற்றமுள்ள நெஞ்சு குறுக்கு இருக்குது. இல்ல, பொதுவா சொல்றேன். அவருக்கு பாத்தீங்களா டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க தானே மேட்ரு இழுத்தீங்க வம்புக்கு. ஸோ பெத்தவங்களுக்குன்னு 1008 பிரச்சனை இருக்கும். அண்ணன் சொன்னாரு, பல விஷயங்கள் எடுத்து வச்சாரு. ஒரு ஆம்பளை பல தொடர்புகள்ல இருக்காருன்னு. அந்த ஒவ்வொரு தொடர்புக்கும் அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பான். ஒரு தொடர்புட உருவான குழந்தைய அட்மிட் பண்ணிட்டு இன்னும் ஸ்கூல்ல விட்டுட்டு இன்னொரு தொடர்பு உண்டான குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போவான். அவனுடைய உண்மையான டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா? என்னங்கப்பா, எல்லாம் ஒரு சைடாவே பேசக்கூடாது. குழந்தைங்க கெட்டு போயிடறாங்க. குழந்தைங்க எந்த குழந்தையும் கிடையாது. இப்ப எல்லாம் குழந்தைங்க ரொம்ப விவரமா இருக்காங்க. போவாங்க, பாக்கெட்ல காசு செலவு பண்ணாம அடுத்தவங்க காசுலயே ஆட்டையை போட்டு ஜாலியா இருந்துட்டு வந்துடுறாங்க. பெரும்பாலும் கிட்ஸ் அப்படித்தான் இருக்காங்க. கரெக்ட்? நோபடி ஸ்பெண்ட்ஸ், தே நோ ஹவு டு மேக் அதர்ஸ் ஸ்பெண்ட். அடுத்தவன் பாக்கெட்டை எப்படி கை வைக்கிறது, விரல் விடாமையே, கையை விடாமையே அவனை எப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் 2K கிட்ஸ். ஸோ வாழ்க அவர்கள். அந்த மாதிரி பிள்ளைகளை பெக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். பெரும்பாலும் சொல்றேன். ஸோ இப்படியெல்லாம் இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத இவர் படத்துல கிளைமேக்ஸ்ல காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட். இந்த சமுதாயம், அதாவது பேரண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த சமுதாயம் அங்கங்க ஏங்க பப் ஓபன் பண்றீங்க? 24 hours பப்பு. அப்புறம் இந்த பப்புக்கு இப்ப வேற பேர் வச்சிருக்காங்க, ரெஸ்டோ பார். அது சிலருக்கு ஃபிக்ஸே பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காலேஜ் பொண்ணு அந்த பையனும் அந்த இடத்துல தான் சார் உட்காருவாங்க. நீங்க உட்காராதீங்க இந்த சீட்டுன்றா. நான் ஒரு ரெஸ்டோ பாருக்கு போனேன், தனியா போயிட்டேன், யாரையும் கூப்பிடல, யாரும் வரல. ஆனால் ஏன் இல்லை சார், அங்கே ஆல்ரெடி புக்டு. நான் 1 மணி நேரமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லிட்டு, அந்த இடத்துல எதுக்கு, ஏன் நம்ம போற இடமானார். சரிப்பா ஐயா அப்படின்னு கொஞ்ச நேரம் அவர் வந்தார். ஒரு 2 மணி நேரம் நாங்களும் பேசுறோம், அதையும் இதையும் வாங்கி சாப்பிட்டு. 2 மணி நேரமா காலியா தான் இருக்கு, யாரையும் உட்கார விட மாட்டேன்றோம். நம்ம எந்திரிக்கிற டைம்ல அந்த கிட்ஸ் வந்தாங்க. சூப்பர். எப்படி ஒரு ஆளுமை தன்மை வச்சிருக்காங்க அந்த கிட்ஸ். அந்த கடைக்காரனையே வேலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார், ரெஸ்டோ பார்ஸ், அந்த வயசுல அந்த பப்புக்கு போற கல்ச்சருக்குள்ளான அடிமைகளாக்கி
அந்த குழந்தைங்களை சீரழிக்கிறதுக்குண்டான பல விஷயங்கள் இந்த நாட்டில் தோற்றுவித்தது யார்? வியாபாரம் என்கிற பெயரால் காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தாங்க கடையை போடுறோம். அவனும் ஒரு அப்பன் தானே. அந்த அப்பன் குற்றவாளி இல்லைன்னா நம்ம அப்பாவும் குற்றவாளி இல்லை. கரெக்டா நான் சொல்றது? குற்றம் பண்ண எல்லாரும் குற்றவாளி தான். ஸோ இதுல ஏமாந்து போற குழந்தைங்க மட்டும்தான் வாழ்க்கை போகுது. ஏமாத்திட்டு வர்ற குழந்தைங்கள விவரமான குழந்தைங்களா இருக்கு. இன்னைக்கு அரசியல் மாதிரியே தாங்க எல்லாமே. சிக்குனா மட்டும்தான் திருடன், பெருந்தலைவன். என்னங்க ஐயா இது? அண்ணன் சொன்னாரு நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறது. நீதிமன்றங்களை பத்தி நம்ம குறை சொல்ல முடியாது. நீதிமன்றங்கள் உயர்ந்த இடங்கள். அந்த நீதியை சொல்பவர்கள் தான். அவரும் மனுஷன் தான். என்ன அது என்ன பண்றது? ஆமா, தேவையில்லை. பாரு, அவரு பேசிட்டு அவரு பேசுறது ஏதோ நான் பேசுறது மாதிரி. நீங்க தான் பேசுனீங்க, பேசிட்டு ஏன்டா பேசுனேன்ட்டு டென்ஷன். ஆமா ஆமா, அதுதான். ஆமாம், அதான் இந்த மீட்டூ மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பேச மீட்டூன்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் யார் அந்த மீட்டூன்னே தெரியாம போச்சு இல்லையா? மீட்டு என்ன ஆச்சு? பத்திரிகை நண்பர்களை தான் கேட்கிறேன். மீட்டை மீட்டெடுக்க முடியாமல், மீட்டூவை மீட்டெடுக்க முடியாமல் எல்லாம் அவங்க சொந்த சௌகரியங்களுக்காக எல்லா விஷயத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஏதோ இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கமர்ஷியலா நம்ம போட்ட காசும் வரணுன்றதுக்காக முழு ஈடுபாடோட எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு புது இயக்குனர், கிட்டத்தட்ட புது இயக்குனர். 2வது படமா முத்து? அந்த இயக்குனர் இவரு சார் என்ன தொழில் பண்றாங்கன்னு தெரியல. சரி, சார் ஒரு தைரியமான திரையுலக ஜாம்பவானா நிச்சயமா இந்த படத்தின் மூலமா மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளராக தொடர்ந்து நீங்க படம் எடுக்கணும். முத்து மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 3000 மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்கள் தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனில். வாங்க, எங்களை வச்சு செய்யுங்க, நாங்கள் உங்களை வச்சு செய்கிறோம். மாறி மாறி செஞ்சுக்குவோம். புகழ்பெற்ற திரைப்படங்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். எங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரையிலும், எங்களை மாதிரி 2K கிட்ஸ் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு வெற்றி வரும். கண்டிப்பா வரும் சார், நான் சொல்றேன். நீங்க காமெடியாவே நினைக்காதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த படத்தை நீங்க எடுத்துப்பீங்க? எவ்வளவு தைரியம் வேணும் இவருக்கு. அது எப்படி டபுள் லாங்குவேஜ்ல எடுத்திருக்காரு தம்பி. அது ஒரு வியாபார தந்திரம். நிச்சயமா நான் என்ன கேட்டா இது மலையாளத்திலையும் நீங்க டப் பண்ணிடுங்க. இல்ல, நான் உண்மையா சொல்றேன். என்னுடைய உள்மனதில் மலையாளம் கன்னடம்னு போட்டா ஒரு 4 லாங்குவேஜ் பிக்சரை உங்களால பண்ண முடியும். அட்லீஸ்ட் டப் பண்ணிட்டு 4 ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த படம் கண்டென்ட் எல்லாம் கேட்கும்போது ஒரு வித்தியாசமான திரைக்களம். அது தம்பி సాత్విక్, ఐ విష్ యూ ఆల్ ద బెస్ట్. మన తెలుగు నుంచి వచ్చేసారు ఇక్కడ. మీకు తెలుగు సినిమాలాగా మీకు తమిళ్లో కూడా చాలా పెద్ద ఒక ప్లాట్ఫామ్ ఇక్కడ దొరకాలని నేను ఐ విష్ యూ ఆల్ ద బెస్ట్. அதே மாதிரி ஜாக் டேனியலா, எங்களுக்கு தெரிஞ்சது ஜாக் டேனியல் தான். ஜாக் ராபின்சனுக்கு கூட வாழ்த்துக்கள். அப்புறம் அமிர்தம், நான் உட்கார்ந்ததே அமிர்தத்துக்கு பக்கத்துல தானே. அமிர்தா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்போ அமிர்தம் இல்லாத இன்னும் 2 தேனும் சொக்கத்தங்கமும்
வராமல் போன ஹீரோயின்களையும் நம்ம மனமாற வாழ்த்துவோம். ரொம்ப எல்லாம் திட்ட வேண்டாம். சின்ன பிள்ளைகளுக்கு திட்டினா தெரியாது, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. கூப்பிட்டதே அவங்க புரிஞ்சதான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ இங்கே வந்து இப்போ எப்படி நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்காரங்க நம்ம கேட்டால் இங்கிலீஷில் பதில் சொல்லுவாங்க. நம்ம வெஸ்ட் மாம்பலம் சைட்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த கடையில் நிறைய தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. கேட்டால் இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவான். நோ நோ நோ. அதே அதே கடைக்குள்ளே புகுந்து இந்த காய்கறி எல்லாம் எடை போடுறப்ப பொண்ணு பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸாக இருப்பான். நம்ம கியா கித்துனா அப்படின்னு நம்ம கேட்போம். வேறு வழி இல்லாமல் அவனுக்கு தெரியலையன்ட்டு அவன் சார் தமிழ்லேயே பேசுங்க சார். நம்ம நாடு இப்படி போயிட்டு இருக்குங்க. அடுத்த படம் இதை வச்சு நீ எடுக்கணே, இதே ஒரு வித்தியாசமான படமாக அமையும். எப்படி வந்து மொழி வந்து நம்மளை எல்லாம் வந்து வேற வேற மாதிரி நம்மளை திங்க் பண்ண வைக்குது பார்த்தீங்களா? நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். நம்ம வடக்கிந்தியாக்காரங்கிட்ட வந்து வேலை செய்கிற பசங்கன்னா நம்ம ஊர் தமிழன் வந்து காய்கறி கடையிலையோ மற்ற மளிகை கடையிலையோ வேலை செய்ய தயாராக இல்லை. கரெக்டாக நார்த் இந்தியாவிலேருந்து வந்துடுறாங்க. அவங்க கிட்ட நம்ம ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுறோம் பாருங்க, அவன் தமிழில் பேசுகிறான். எங்கே குழப்பம் நடக்குது பாருங்க. இப்போ என்ன என்ன தேவை இந்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் இன்னொரு படம் முத்து. நீ பெரிய யூ சர்டிஃபிகேட்டில் அந்த படத்தை எடுக்கலாம். என்ன உன்னுடைய இது ஏ சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் இந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாத அளவுக்கு எதற்காக இந்த படத்தை எடுத்தேன், எதற்காக இந்த படம் எடுக்கப்பட்டது என்பதை பெரிய அளவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புரிய வைக்கும் படமாக இது அமைய வேண்டும். மாபெரும் வெற்றியை இந்த திரைப்படம் பெற வேண்டும். இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிய ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் குறிப்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. அவர் பறந்துக்கிட்டே இருக்கட்டும். இருந்தாலும் இங்கிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிங்க, இறங்கணுன்னே இத்தனை பேர் உங்களை வாழ்த்துனாங்கன்னு சொல்லுங்க அந்த தம்பிக்கு. அது மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், எடிட்டர்லேருந்து நீங்கள் ரொம்ப உயர்வாக சொல்லிட்டு இருந்தீங்க, எடிட்டருக்கும் சரி, நம்ம கவிஞர்கள் தம்பி கார்த்திக்கும் வந்து இன்னொருத்தர் வந்திருக்கிறான். அவர் இந்த படத்தின் துணை தயாரிப்பாளரா இணை தயாரிப்பாளரா அவங்களுக்கும், பாப்பா பேர் என்ன? சவர்ணாஸ்ரீ. ஓகே, நல்ல பேர். சவர்ணாஸ்ரீ அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வேணால் சொல்லுங்கள், உங்கள் மெயில் ஐடி கொடுங்க, நாங்கள் எங்கள் சங்கத்திலேருந்து கதையை அனுப்புகிறோம். நீ செலக்ட் பண்ண இது நல்லா இருக்கே, கைத்தட்டலாமே. இது நான் எப்போ இந்த டைரக்டர் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாக வந்தேன்னா அப்போ இருந்து எல்லாத்துக்கும் சான்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் நம்மளுக்கும் சேர்த்தான். நாங்கள்லாம் கதையை அனுப்புகிறோம். நீங்கள் சார் ரமேஷ் முத்து நீ தான் சாட்சி. ஓகே, ஒரு 10 கதையை அனுப்புகிறோம். அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி உங்கள் நீ சங்கம் தானே, உங்கள் சங்க சகோதரர்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடு. உன்னுடைய திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய இசையமைப்பாளர்களிருந்து அனைவருக்கும் உன்னுடைய ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். தனக்கு உதவி செய்த அத்தனை பேரோட பெயர்களையும் குறிப்பிட்டான் பாருங்க. அந்த நன்றி மனப்பான்மை உன்னை நிச்சயமாக வெல்ல வைக்கும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் டிஸ்கஷனில் இருந்தவங்க, நான் கஷ்டப்படும் போது கூட இருந்தவங்க, உன்னுடைய துணை இயக்குனர்கள் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிட்டு அவங்கெல்லாம் தான் டைலாக் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் ஓப்பனாக பேசுகிற நீ கடைசி வரையிலும் இப்படியே பேசுகிற அளவுக்கு பெரிய படங்களை பண்ணு. அனைவருக்கும் ஒவ்வொரு உன்னுடைய நண்பர்களும் கூடிய விரைவில் இயக்குனர்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்தி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் இவர்களை வெற்றியாளர்களாக மாற்ற உங்கள் உதவியை நான் நாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமஸ்காரம். நமக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். I'll manage it in Tamil and English. Hi everyone. Thanks for coming and supporting my film. Like, thank you director sir and producer sir for supporting me in Tamil industry and giving me an opportunity to work here. And I feel very
glad for them. Thank you, sir. Thank you so much. And thank you, all the guests, sir. Thank you for supporting me. Thank you, sir. Thank you so much. who came here to support us. சிக்லெட் படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு டைரக்டர் சார் வந்து நிறைய ஆடிஷன்ஸ்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். தேங்க்யூ ஃபார் த ப்ரொடியூசர் சார் ஃபார் செலக்டிங் மீ. இந்த படத்தில் நிறைய பிரச்சனை வந்தது ரீசெண்டாக, லைக் 2 வருஷமாக என்ன நிறைய தடங்கள் வந்தோம். இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இங்கே வந்திருக்க ஆல் தி சீஃப் கெஸ்ட் who and all came to support us. Thank you for coming, sir. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லீட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். பட் திஸ் இஸ் த பிக் ஃபிலிம். நிறையா படங்கள் தாண்டி இந்த படம் வந்து முத்து சார் வந்து நிறைய எனக்கு ஸ்டோரி சொல்லி இந்த கேரக்டர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் நம்மக்கிட்ட. இங்கே இதில் ஒர்க் பண்ண ஆல் த கோ ஆர்டிஸ்ட், ராமண்ணா, டேனி அண்ணா, பொன் சங்கர், நான் நிறைய பேரை சொல்ல ஆரம்பித்தா நிறைய பேர் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்க ஆல் தி கெஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ. மேடையில் உள்ள விஐபி கலக்கம் மற்றும் பிரசன்